Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா சாரிக்கு வந்து எப்படி டிசைன் செலக்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு சாரில உள்ள ஒரு டிசைன் ஆகட்டும் இல்ல சாரிக்கு மேட்சிங்கா எப்படி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து வர்க் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. And எந்தெந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். And அதுக்கு நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு 3 saree வந்து எடுத்து வச்சிருக்கேன். சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த 3 sareeல உள்ள டிசைன்ஸையும் இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரி வர்க் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்றேன். ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரின்னு வெச்சுக்கோங்களேன். ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த saree பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது வந்து ஒரு green கலர் saree. இதுல உங்களுக்கு வந்து ஒரு 3 shades of green வந்து இருக்கு. and இது கூட mixing கலர் பாத்தீங்க அப்படினா இந்த pink and gold கலர். சோ இதுதான் இதுல உள்ள காம்பினேஷன், கலர் காம்பினேஷன். and இதோட முந்தி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு இருங்க உங்களுக்கு காட்றேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கு முந்தி. ஓகேங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு pink, gold and இந்த சைடுல வரக்கூடிய இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 shades of green color அதோட இது வரும் அந்த ஷேட்ஸ். பட் இதோட ফুল முந்தியுமே உங்களுக்கு வந்து இந்த பிங்க்ல தான் உங்களுக்கு வந்து முந்தி இருக்கும். பாருங்க. சோ இதுல பெருசா டிசைன் பாத்தீங்க அப்படினா எதுமே கிடையாது. இந்த saree full portionல இந்த மாதிரி zigzag lines மட்டும் தான் வரும். உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. சோ பாருங்க. சாரில வந்து இந்த ஃபுல்லா zigzag lines மட்டும் தான் வருது. அதுக்கு அப்புறமா முந்தியில இந்த மாதிரி கர்வா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து வந்திருக்கு. and மத்தபடி பாத்தீங்க அப்படினா இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த மான் டிசைன் தான். இந்த மான் டிசைன் பாத்தீங்க அப்படினா வர்க் பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஏனா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இல்ல. இதோட ஷேப் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இது லுக்கா இல்ல. இது உங்களுக்கு இந்த சாரியில பாக்கும்போது நல்லா இருக்கு. பட் இது நீங்க வந்து ப்ளவுஸ்க்கு வந்து மாத்தி ட்ரேஸ் எடுத்துட்டு இத வர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது லுக்கா இருக்காது. and இந்த பார்டர் பாத்தீங்க அப்படினா செக்டு பேட்டர்ன்ல இருக்கு. இதுல இந்த கோல்ட் இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு செக்டு பேட்டர்ன்ல இருக்கு. அதாவது கிராஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. சோ இதுல வந்து வேற எந்த டிசைன்ஸ்மே நமக்கு மேஜராவே கிடையாது. சோ நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணா மான் டிசைனை வந்து நீங்க வந்து வேற மாதிரி கொஞ்சம் இன்னும் நீட்டா அழகா வரைஞ்சிட்டு இந்த மான் டிசைனை வந்து நீங்க வந்து ப்ளவுஸ்ல வர்க் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினா நீங்க இந்த செக்டு பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். இந்த செக்டு பேட்டர்ன் பிளஸ் இந்த மானோட டிசைனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லனா இது இந்த ஒரு ஷேப்ல இருக்கனால இந்த டிசைனை வந்து நீங்க கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி ஒரு கொடி டிசைன் மாதிரியோ இல்ல இந்த பேட்டர்னே வர மாதிரி, அதாவது இந்த கர்வ்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? இத வெச்சு நீங்க வேற டிசைன் கிரியேட் பண்ணி கூட இத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சாரிக்கு நம்ம இத மெயினா இந்த டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு நல்லா தெரியும். and இந்த zigzag lines இருக்குறதுனால நம்ம வந்து இந்த zigzag யூஸ் பண்ணி நம்ம வந்து பெருசா டிசைன் கிரியேட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஹெவி லுக் வேணும் அப்படிங்கும்போது இத யூஸ் பண்ணி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நீங்க இதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி ஒரு மான் டிசைன், கொடி டிசைன், இதுல மரம் எல்லாம் கூட இருக்கு உங்களுக்கு. சோ ட்ரீ எல்லாம் இருக்கு. சோ நீங்க இத கூட ட்ரை பண்ணலாம். பட் இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க மாத்தணும். இதுல இருக்க மாதிரியே போட்டா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு நல்லா இருக்காது. சோ நம்ம வந்து இப்போ சாரிக்கு வந்து நம்ம வர்க் பண்றோம் அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நமக்கு எதுல ப்ளவுஸ்ல வந்து நம்ம எந்த லுக் போட்டோம் அப்படினா நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இத வந்து மாத்தி போடணும். ஏனா இந்த மாதிரி ப்ளைனா இருக்கு, வேற எந்த இதுவுமே இல்ல அப்படிங்கும்போது நமக்கு வந்து பிரச்சனை இல்ல. பட் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. பட் நம்ம அதை ஆல்டர் பண்ணி போடணும் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். சோ ஒன்ஸ் பாத்துக்கோங்க. மறுபடியும் இந்த பார்டர் ஃபுல்லாவே நமக்கு இந்த மாதிரி மான் தான் இருக்கு. and இதுல பாத்தீங்க அப்படினா 3 கலர்ஸ் வர மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிருக்காங்க. மூணுமே green தான். பட் ஆல்டர்னேட் வந்திருக்கு. and ஃபுல்லாவே zigzag தான் இருக்கு. zigzagமே பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ஃபுல் டீப் zigzagக்கும் லைட்டா வர மாதிரியும் வச்சு இந்த டிசைன் போட்டுருக்காங்க. சோ நம்ம இது வந்து மானை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லனா நம்ம வந்து கொடி டிசைன் கூட போட்டுக்கலாம். சோ நம்ம அடுத்த saree பார்க்கலாம்.
இப்போ இந்த saree பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ளூ ஷேடு, ப்ளூ வித் க்ரீன் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த பிங்க் கலரில் தான் உங்களுக்கு வந்து இதோட காம்பினேஷன், அதாவது பிங்க் வந்து உங்களுக்கு இதோட இருக்குது. இந்த ப்ளூ வித் பிங்க் உங்களுக்கு. அண்ட் இதோட பார்டர் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு, இன்னொரு சைடு வந்து இது வந்து மேல் பக்கம் வரும். அண்ட் இந்த பார்டர் வந்து நமக்கு கீழே வருது. கீழே வர பார்டர் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு கோல்டு பார்டர் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேர்ள்ஸ், அதாவது டான்ஸிங் கேர்ள்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு இது. அண்ட் இந்த செட்டையே உங்களுக்கு வந்து saree ஃபுல்லாகவே வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த சாரியோட பார்டர் ஃபுல்லாகவே இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பார்டர் இருக்குது இங்கேருந்து இது வரைக்கும். அண்ட் இது ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த டால் தான் இருக்குது. அண்ட் இது வந்து பிளெயின் saree தான், டாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட முந்தி மட்டும் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பிங்க்கில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன டிசைன் போடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து பிளெயின் தான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து இதுக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த பிங்க் கலர் ப்ளவுஸு இல்லைனா கோல்டு கலர் ப்ளவுஸ் நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, அதாவது மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலர் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு இந்த க்ரீன் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் சாரியுமே, இது வந்து முந்தியில் மட்டும்தான் இருக்குது இந்த பிங்க். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்கு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கோல்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்கள் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்க்கும்போது ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லீஃப் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணலாம். நிறைய லீஃப்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அண்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த டால்ஸ் வந்து போடுறது இஷ்டம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த டால்ஸை கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இந்த மாதிரி டால்ஸை வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் இது ஏதோ ஒரு டால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுக்கிறத விட ஒரே ஒரு இதை மட்டும் உங்களுக்கு எது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து பேக் போர்ஷனுக்கு அண்ட் ஸ்லீவில் ரெண்டு ஸ்லீவ்லேயும் ஒரு டால் வரைஞ்சிட்டு பேக் ஸ்லீவுக்கு ஒன்று அப்படி பேக் போர்ஷனுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக, அதாவது பிளெயின் சாரீக்கு நம்ம டிசைன் செலக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இதுக்கு என்ன மேட்சிங்கில் வேணாலும் நம்ம வந்து ஒர்க்கை வந்து பண்ணலாம். அண்டு ஆனால் ப்ளவுஸ் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக, அதாவது பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் சாரீக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸே கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிங்க் சாரீனா பிங்க் ப்ளவுஸே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கான்ட்ராஸ்டான கலர் எடுத்து நீங்கள் போடும்போது ஒர்க் பண்ணி போடும்போது இன்னுமுமே சூப்பராக இருக்கும். அண்ட் ஒர்க்குமே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக போடணும். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து மைல்டு ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அந்த மைல்டு கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டு சாரீ வந்து இந்த சாரீ வந்து நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோலன்னு நினைக்கிறேன், ஒரு ட்ரேசிங் வீடியோவில் வந்து நம்ம இந்த சாரியை பார்த்துருக்கோம். இதுவும் ஒரு க்ரீன் ஷேடு தான், க்ரீன் வித் கோல்டு கலர் நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னாலும் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவரு கொடி இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இதில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த பார்டர் பார்த்திங்கனாலுமே பார்டர்லேயுமே ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது, உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம் உங்களுடைய ப்ளவுஸில். ஸோ இந்த ஃப்ளவர் இருக்குது அண்ட் இந்த மாதிரி கொடி இருக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக புட்டாஸ் மாதிரி இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்குது. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு கொடி ஷேப்பில் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேட்டர்னை அப்படியே உங்களுக்கு நெக் டிசைனுக்கு நீங்கள் வந்து இந்த கொடி டிசைனையே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்கள் ஸ்லீவுக்குமே நீங்கள் வந்து இதையவே கூட யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அண்டு சாரியில் இருக்கக்கூடிய டிசைன் எடுத்துக்கலாம், பார்டரில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இது 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி டைப் ஃப்ளவர்ஸும் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த டைப்பை வந்து ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே சாரியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாரியோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேங்கோ டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து இது கிளியராக தெரியல, பட் உங்களுக்கு இந்த சாரியோட பேக்ரவுண்டில், அதாவது இந்த நம்ம வந்து இந்த ஹைலைட்டட் ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா
ஒரு லைட்டிங்காக உங்களுக்கு வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு மேங்கோ டிசைன் போட்டிருக்காங்க. அண்ட் அதுலேயுமே கொடி மாதிரி தான் வருது. அண்டு ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனில் தெரியுதா மேங்கோ அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மேங்கோ அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு சாரீலேயே உங்களுக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய சாரீக்கு வந்து டிசைன் பண்ணலாம். அண்ட் அதே போல் சூஸ் பண்ணுறது கலர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து இதுக்கு ஒரு இந்த கோல்டு கலரில் எடுத்துக்கலாம். இதே க்ரீனில் தான் இதுக்கு வந்து ப்ளவுஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம க்ரீனில் தைக்கிறத விட இந்த கோல்டு கலர் ப்ளவுஸ் எடுத்து இந்த க்ரீனில் ஒர்க் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பேட்ச் ஒர்க்ஸ் நார்மலாக நம்ம கிளாத்லலாம் வச்சு பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணுறதுனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு நம்ம கலர் காம்பினேஷன் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கலர்ஸ் அப்புறம் அதுக்கப்புறம் டிசைன்ஸ் இதை செலக்ட் பண்ணுறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஒன்ஸ் டிசைனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், ஒர்க்கை வந்து நீங்கள் கடகடன் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்னதாக ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு, அதாவது ஒரு சாரியோட ப்ளவுஸ்க்கு வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், அது வந்து எது சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா கிடச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.